இலங்கையில் கிட்டத்தட்ட 91,000க்கும் மேற்பட்ட வீடுகள் அறையும் குறையுமாக கட்டப்பட்டு கடந்த காலங்களில் காணப்பட்டது என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் காலி மாவட்டத்தில் நடைபெற்றிருந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறிப்பாக வருகின்ற 2 வருட காலத்துக்குள் கிட்டத்தட்ட 16,000 வீடுகள் வடக்கு கிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தது. குறிப்பாக அதன் நிமித்தம் வருகின்ற வருடமும் அடுத்த வருடமும் கிட்டத்தட்ட 6,500 என்ற ரீதியில் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்றும் அடுத்தடுத்த காலங்களில் கிட்டத்தட்ட பாரிய வேலை திட்டங்கள் நடைபெறும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இந்த இடத்துல அவர் முக்கியமாக ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார். கடந்த கால அரசாங்கமானது அரசு நிதியில் பல வீடுகளை கட்டி கொடுத்திருக்கு. அறையும் குறையுமாக ஆரம்பகட்ட அத்திவரம் கொடுக்கப்பட்டோ அல்லது முற்பணம் கொடுக்கப்பட்டோ அறையும் குறையுமாக கட்டி முடிச்சிருக்கார். கிட்டத்தட்ட அந்த வீடுகள் எண்ணிக்கை பார்த்தா 91,000க்கு மேலே இருக்கு என்ற மாதிரி என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கார். இதன் நிமித்தம் வடக்கு கிழக்கில் நேரடியாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிட்டத்தட்ட 16,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்ற மாதிரியும், அதே நேரத்தில் வருகின்ற வருடம் 6,500 வீடுகளும் அதுக்கு அடுத்த வருடம் 6,500 வீடுகள் என்ற ரீதியில் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்ற மாதிரி என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். ஆகவே அவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கும்போது வருகின்ற 2 வருட காலத்துக்குள் 13,000 வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அதுக்கு அடுத்த கட்டங்களில் மேலதிக நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். ஆயினும் வடக்கு கிழக்கில் இன்னும் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்று பாரிய ஒரு போராட்டம் நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் கூட தையிட்டியில் பாரிய ஒரு போராட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் தெரிவித்திருக்கிறார். இயற்கை வென்றுவிட்டது, இயற்கையினுடைய நிலைப்பாடு வென்றுவிட்டது என்ற ரீதியிலும் முதுகில குத்தக்கூடாது என்ற மாதிரியும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து இருக்கிறார். எதன் அடிப்படையில் இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று பார்த்தால் எல்லோருக்கும் தெரியும், ஆளுநர் அவர்களால் அண்மையில் சாவச்சேரி உப தவிசாளர் பதவியானது பறிக்கப்பட்டது. இது சட்டவிரோதமானது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்ற ரீதியில் பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தனர். அதே நேரத்தில் வவுனியாவிலேயும் தவிசாளர் ஒருவருடைய பதவி பறிக்கப்பட்டது. இதுவும் பாரிய ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான என்ற ரீதியில் தமிழரசு கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் இதுக்கு பாரிய எதிர்ப்பை காட்டினர். ஆயினும் சாவச்சேரியில் பறிக்கப்பட்ட உப தவிசாளருடைய பதவிக்கு தமிழரசு கட்சி புதிய வேட்பாளர்களை போட்டியிட வைத்திருக்கிறது. ஆயினும் இந்த இடத்துல தான் கயேந்திரகுமார் அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார். என்ன விடயம் என்று பார்த்தால், புதிய உப தவிசாளர் பதவிக்கு யாருமே போட்டியிடாமல் விட்டால் அந்த தெரிவு நடைபெறாது. அதன் அடிப்படையில் நாங்களும் அவ்வாறு செய்யலாம் என்ற ரீதியெல்லாம் காத்திருந்தோம். ஆனால் தமிழரசு கட்சி ஒரு வேட்பாளரை முன்மொழிந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நாங்களும் அதில் பங்கு பெற்ற வேண்டிய ரீதியில் ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இயற்கை நீதி வென்றுவிட்டது போல நாங்கள் நிப்பாட்டின வேட்பாளரை வென்று இருக்கிறார் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் குறைந்தது தங்களின் பங்காளிகள் என்று பறைசாற்றி கொண்டிருக்கின்றவர்களுக்கு முதுகில் குத்துற மாதிரி சில விடயங்களை செய்யக்கூடாது என்ற ரீதியில் தமிழரசு கட்சியை பார்த்து பாரிய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். ஏனென்றால் இப்பொழுது பார்த்தா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது தமிழரசு கட்சியினுடைய கொள்கைக்கு ஏற்றவாறு கொஞ்சம் நெருங்கி பழகி வருகிறார்கள். ஆனால் அவ்வாறு பழகி வந்தாலும் ஆளுநர் அவர்களால் பறிக்கப்பட்ட கிஷோரின் இடத்துக்கு தங்களுடைய வேட்பாளரை தமிழரசு கட்சியானது நிறுத்தி இருக்கிறது பாரிய ஒரு விமர்சனமாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது என்றுதான் பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் கயேந்திரகுமார் அவர்கள் சொல்றார், உங்களுடைய பங்காளி கட்சிக்காவது நீங்கள் முதுகில் குத்துற மாதிரி சில செயற்பாடுகளை செய்யக்கூடாது என்ற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுத்திருக்கிறாரா என்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. ஆயினும் தொடர்ச்சியாக பார்ப்போம். இது தொடர்பான விடயங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு அமையப் போகிறது என்பது தொடர்பாக இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயம் தெரிய வந்திருக்கிறது. இந்த இடத்துல இது தொடர்பான இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தால், EPP-யின் கட்சியினுடைய ஆதரவை மீண்டும் தமிழரசு கட்சி கேட்டு நிற்கிறதா என்ற மாதிரி தான். இந்த உப தவிசாளர் பதவி தெரிவிக்கும் போது தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு தமிழரசு கட்சியினுடைய உயர்மட்ட தலைவர்கள் குழுக்கள் EPP-யின் கட்சி செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை அணுகி அல்லது தொலைபேசியின் ஊடாக அழைப்படுத்தி எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள் என்ற ரீதியில் ஊடகங்கள் இப்பொழுது செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக எல்லோருக்கும் தெரியும், உள்ராட்சி மன்ற தேர்தல் காலங்களில் போது EPP-யுடன் பாரிய ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டதா அல்லது அவர்களுடன் கூட்டிணைந்து விட்டார்களா என்று தமிழரசு கட்சியின் மீது தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற பெரும்பாலான நபர்கள் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். EPP-யுடன் இணைந்ததே ஒரு துரோகமான செயல் என்ற ரீதியில் தான் பல்வேறுபட்டவர்கள், குறிப்பாக கயேந்திரகுமார் அணியினர் சார்ந்து பல்வேறுபட்டவர்கள் இந்த விடயங்களை எடுத்துரைத்திருந்தார்கள் இந்த பொது வழியில். இந்த இடத்துல மீண்டும்
தமிழரசு கட்சியானது டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் அணுகி தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டிருக்கிறது பாரிய ஒரு விமர்சனமாக இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது. ஆகவே இதனுடைய உண்மைத்தன்மைகளை நாங்கள் வருங்காலத்தில் தான் அறிய வேண்டும் என்பது கூட இங்கு கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் ஊடகவியலாளர்கள் இந்த வாக்கெடுப்பு நடைபெற்ற பின் உபதவிசால் தெரிவு நடைபெற்ற பின் EPDP கட்சி உறுப்பினர்களை சந்தித்து கேட்ட இடத்துல அவர்களும் சில இடங்களில் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற ரீதியிலும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் தான் நாங்கள் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தோம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கு கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுது. ஆகவே நான் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் எவ்வாறு வருங்காலத்தில் யார் யாருடன் கூட்டணி இணைய போகிறார்கள் என்பது தொடரும். குறிப்பாக இலங்கை திருநாட்டில் பெரும் ஒரு பேசு பொருளாக மாற்றமடைந்து வருகிறது நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் காலத்தை நீடிப்பது தொடர்பாக. இது தொடர்பாக பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய எதிர்ப்பலைகளை காட்டி வருகின்ற இந்த நேரத்தில் குறிப்பாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் இதற்கான பாரிய ஒரு எதிர்ப்பை காட்டியிருக்கிறது. இதன் அடிப்படையில் அவர்கள் முக்கியமான சில காரணிகளை முன்வைத்து இந்த எதிர்ப்புகளை காட்டியிருக்கிறார்கள் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. சுயாதீனமாக இயங்க வேண்டும் நீதிமன்றம் என்ற ரீதியிலையும் கலந்தாலோசனை இன்றி இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதா என்ற ரீதியிலும் பரிந்துரைக்கப்படாத திருத்தம் என்ற மாதிரியும் உண்மை தன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், குறிப்பாக உண்மையான பிரச்சனைகளை கண்டறிந்து தான் செயற்படணும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிற இலங்கை சட்டத்தரணி சங்கமானது இந்த கொண்டு வரப்பட போகின்ற நீதிபதிகளுடைய சேவை கால நீடிப்பானது தாங்கள் முக்கியமாக எதிர்க்கிறோம் என்ற மாதிரி தங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை நீதிபதிகளுடைய சேவை காலத்தை 2 வருட காலம் அதிகரிக்கிறதுக்கு அனுமதி அளித்து அமைச்சரவை ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இதற்கு பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் இவ்வாறு நீங்கள் நிறைவேற்றத்தான் போகிறீர்களாக இருந்தால் மக்களுடைய விருப்பம் கோரல், அதாவது சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற மாதிரியும் சில நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். ஆயினும் அரசாங்க தரப்பில் வாக்கெடுப்பு தேவையில்லை என்ற மாதிரியும் இது ஒட்டுமொத்த நீதிமன்ற கட்டமைப்புகளையும் மறுசீரமைப்பு செய்கின்ற அல்லது நீதித்துறையை மறுசீரமைப்பு செய்கின்ற விடயம் என்றும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீதித்துறை அமைச்சர் ஹெசன நாணயக்காரர் அவர்கள் கூட இதற்கு அரசியலமைப்பில் சொல்லப்படையில் வாக்கெடுப்பு நடத்தணும் என்ற மாதிரியும் கடந்த 2020ஆம் ஆண்டு நீதிபதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. இதற்கு மக்களுடைய விருப்பம் கோரல்கள் கேட்கப்படவில்லை என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் அரசாங்க தரப்பில் இதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆயினும் பல்வேறுபட்டவர்கள் எதிர்ப்பு குரலை காட்டி வருகிறார்கள். இந்த இடத்துல உடனடியாக இந்த தீர்மானத்தை இவர்கள் மீளப்பெற வேண்டும் என்ற மாதிரி நீதித்துறை சார்ந்த பல முக்கியமான அமைப்புகள் தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக அண்மையில் கூட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் சங்கமும் கூட இந்த விடயத்தை எதிர்த்திருந்தது. ஆயினும் 2 வருட காலம் அதிகரிக்கப்படும் என்ற ரீதியில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. அப்போ காலப்போக்கில் தான் பார்க்க வேண்டும் இது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட போகிறது, எவ்வாறு இந்த விடயங்கள் கையாளப் போகிறது என்பது தொடர்பாக நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். குறிப்பாகவே இந்த அரசியலமைப்பு மாற்றங்களானது அரசாங்கம் தங்களுக்கேற்ற விதத்தில் மாற்றிக்கொள்கிறதா என்ற மாதிரி கடந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்ற ரீதியில் பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். குறிப்பாக இப்பொழுது 22 மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற மாதிரி பார்க்கப்படுகிறது. ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய மாற்றம் காலத்துக்கு காலம் நடைபெற்று வருகிறது. ஆனால் தீர்க்கமான ஒரு விடயம் இன்னுமே முன்னெடுக்கப்படவில்லை என்ற மாதிரி பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இனப்பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை, சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் இன்னும் சரியான முறையில் பாதுகாக்கப்படவில்லை என்ற ரீதியில் தமிழ் தேசிய கட்சிகளில் இயங்குகின்ற தமிழ் கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. ஆயினும் இது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்படுகிறது. குறிப்பாக மாகாண சபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லை நிர்ணய விடயத்தில் முஸ்லிம் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவில் குறிப்பாக முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற யாருமே கலந்து கொள்ளவில்லை என்ற உள்வாங்கப்படவில்லை என்ற மாதிரியும் ஒரு கருத்து நிலவுகிறது. ஆகவே இந்த எல்லை நிர்ணய விடயங்களில் முஸ்லிம் சமூகத்தினருடைய பங்களிப்பும் தேவை, அவர்களும் தங்களுடைய முடிவுகளை எடுத்துரைக்கணும் என்ற மாதிரி ஒரு விடயம் இப்பொழுது பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. ஆகவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயங்கள், இந்த அரசியலமைப்பு மாற்றங்கள் எவ்வாறு அமைய போகிறது என்பது தொடர்பாக.